புதுச்சேரியில் புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் குழந்தைகள் தின விழா நடைபெற்றது. ஒரு சிறப்பு பார்வை. புதுச்சேரி புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் வழக்கமான உற்சாகத்துடன் குழந்தைகள் தின விழா நவம்பர் 14, 2025 வருடம் வெள்ளிக்கிழமை அன்று பிற்பகல் 2 மணி அளவில் பள்ளியின் வெள்ளி விழா கலை அரங்கத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுவை அரசு இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன மனநல மருத்துவரும் முதன்மை மருத்துவ அதிகாரியுமான மருத்துவர் அரவிந்தன் அவர்கள் பங்கேற்று 12ஆம் வகுப்பு மாணவர் தலைவர்களையும் 2024-25 கல்வியாண்டில் தேசிய அளவில் நடைபெற்ற மருத்துவ நுழைவுத் தேர்வில் ஜிப்மர் மருத்துவமனைக்கு தகுதி பெற்ற 5 மாணவர்களையும், இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தகுதி பெற்ற 2 மாணவர்களையும், பிம்ஸ் மற்றும் மணக்குள விநாயகர் மற்றும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரிக்கு தகுதி பெற்ற 10 மாணவர்களையும், மகாத்மா காந்தி பல் மருத்துவமனைக்கு தகுதி பெற்ற 1 மாணவரையும், IIT நுழைவுத் தேர்வில் தகுதி பெற்ற 2 மாணவர்களையும் மற்றும் NIT நுழைவுத் தேர்வில் தகுதி பெற்ற 7 மாணவர்களையும் மற்றும் பள்ளியில் நடைபெற்ற ஓவிய கண்காட்சியில் பங்கேற்று தெரிவு செய்யப்பட்ட 39 இளம் ஓவியர்களையும் வெகுவாக பாராட்டி பரிசுகள் வழங்கியும், குழந்தைகள் தின விழா குறித்து சிறப்புரையாற்றியும் இனிப்பு வழங்கியும் சிறப்பித்தார்கள். Parents, many professionals, so everyone. முன்னதாக பள்ளியின் தாளாளர் திரு ஃபெட்ரிக் சிறப்பு விருந்தினரை அறிமுகப்படுத்தி வரவேற்று பேசினார். ஆசிரியை திருமதி மலர்கொடி குழந்தைகள் தின விழா குறித்து பேசினார். இந்த நிகழ்ச்சியை ஆசிரியர் திரு சதீஷ் அவர்கள் தொகுத்து வழங்க 12ஆம் வகுப்பு மாணவி செல்வி குருபிரியா நன்றி நவின்றார்கள். இதனைத் தொடர்ந்து குழந்தைகள் தின விழா குறித்த கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா, மருத்துவ இயக்குநர் திருமதி ஜீட்டா ஃபெட்ரிக், ஆலோசனை குழு உறுப்பினர் முனைவர் சீதாராமன், இருபால் ஆசிரியர் பெருமக்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி முதல்வரின் வழிகாட்டுதல்படி இருபால் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ பிரதிநிதிகள் சிறப்பாக செய்திருந்தனர். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி.